ஹாய்டா, இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு நியூ சீரீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். சீரீஸ் நேம் வந்து பெயின் லவ். ஓகே, வாங்கடா நோ என்ற கூட்டத்த ஸ்டோரி. ஜிமீன், நீயாப்பா? உள்ளே வாப்பா. ஆண்டி, அவன் எங்கே இருக்கான்? அவன் மேலே இருக்கிறான்ப்பா. நான் போய் அவன்கிட்ட பார்த்து பேசிட்டு வரேன். சரிப்பா அப்படிங்கிற சொல்லிட்டு ஜிமின் போகிறான். ரூமுக்கு வெளியே உட்காந்துட்டு தான் பேசுகிறான். உள்ளெல்லாம் போகல, கதவையும் தட்டல, வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான். மச்சான், உன்கிட்ட ஒன்று நான் சொல்லணும்டா. இன்றைக்கி நான் அவனோட தங்கச்சியை பார்த்தேன். அப்படியே அவனை மாதிரி இருக்கிற அவள் தங்கச்சி. இதை அவன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். நீ இன்னும் இதுக்குள்ளே அடைஞ்சிட்டு இருக்காம தயவுசெய்து வெளியே வாடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கடா. உனக்கு அந்த எண்ணம் இருக்கா இல்லையா? நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான்டா. அதை கடந்து நம்ம வாழ பழகிக்கணும். அதையே நினச்சிக்கிட்டு நீ இருக்கிறது சரியில்லை. நம்மளுக்கு பிடிச்சது ஒன்று நம்மக்கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா அதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னா ஒடுங்கி உட்காரக்கூடாது. இனிமேலாவது உன் வாழ்க்கையை வாழப்பாரு மச்சான். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நான் கிளம்புறேன் மச்சான். அப்புறம் இன்னொரு விஷயம், அவனோட தங்கச்சி நம்ம காலேஜ் தான் படிக்கிறா. உனக்கு விருப்பப்பட்டா நீ போய் பார்க்கலாம். நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்போ 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 ஜங்கு கூட தங்கச்சி எங்கள் காலேஜா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவன் டக்குன்னு ரெடி ஆகிட்டு இப்போ நேராக காலேஜுக்கு தான் போகிறான். இப்போ தேன் காலேஜ் முன்னாடி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறான். இந்த பஸ்ஸில் ஒரு வேலை இருந்தா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பார்த்துட்ருக்குறான். இப்படியே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கடைசியாக ஒரு பொண்ணு இறங்குறது. அவன் பார்க்குறது நிஜமாங்கிற அளவுக்கு அவனால் நம்ப முடியல. கேட்டுக்கு வெளியே தான் நின்று பார்த்துட்ருக்குறான். அந்த பொண்ணு உள்ளே வந்துட்டுருக்குது. அப்போது ஒரு சீனியர் பொண்ணு தான் கூப்பிட்றா. ஏய், இங்கே வா. சீனியர், இந்த வர சீனியர். என்ன ஃபஸ்ட் இயரா? ஆமாம் சீனியர். உன் பேர் என்ன? என் பேர் ஜான் குக்கி. நல்லாயிருக்கு. அப்புறம் எப்போத்துலேருந்து? இன்றைக்கி தான் என்னோட ஃபஸ்ட் டே. ஓ சரி, பார்க்க நல்லா குழுன்னு இருக்கிறியே. எந்த ஊர்? நான் சிஆர். பெரிய வசதியோ? இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பார்க்க அப்படி தெரியலையே, சும்மா ரிச்சு கேர்ளாக இருக்கிறா. இல்லை. சரி, இப்போது கிளாஸ்க்கு டைம் ஆகுது, கிளம்பு. சரி. உங்கள் பேர்? என் பேர் தெரிஞ்சாகணுமா உனக்கு? இல்லை, நீங்கள் என் பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்போ நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லையா? என் பேர் ஜாரா. ஜாரா? ஜாரா நல்லா இருக்கு. நான் இப்போ போட்டுமா? போ அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த பொண்ணும் போகுது. இது அத்தனையும் காலேஜுக்கு வெளியே நின்று பார்த்துட்டு வந்துருப்பான். இப்படியே தான் ஒரு 1 மந்த் போயிருக்கும்டா. அந்த 1 மந்த் ஃபுல்லாகவே இதே தான் ரொட்டீனிங் ஆகிருக்கும். அவன் வந்து வெளியே நிற்கிறதும், குக்கி காலேஜுக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு டைமுமே சாரா கிண்டல் பண்ணுறது, இதுமாரி சின்னதாக தான் பண்ணுவான், ரொம்பலாம் இல்லை. அவகிட்ட பேசுறது பிடிச்சிருக்குன்னு தான் வேணும்ட்டே கூப்பிட்டு புள்ளி பண்ணிகிட்ருப்பா சாரா. இப்போ குக்கியோட கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. அவள் வந்து நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த பீரியட் டீச்சர் தான் வராங்க. அவ்வளோதான், எல்லா கிளாஸும் ஸ்டாண்டப்பில் நிற்கிது. சிட். ஓகே, myself Kim Taeyang. I'm your new science teacher. ஓகே ஸ்டூடெண்ட், என்னோடய கிளாஸில் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். இந்த படிக்காமல் இருக்கிறது, தேவையில்லாதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறது என்னோடய கிளாஸில் இருக்கக்கூடாது. ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார் அப்படின்னு மொத்தமாக கூற சொல்லுது. ஓகே ஸ்டூடெண்ட், இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். அண்ட் இப்படியே அந்த 1 பீரியட் ஃபுல்லாமே ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டாக தான் அந்த கிளாஸ் போயிருக்கும். ஸ்டூடெண்ட்டுமே கொஞ்சம் பயத்தில் தான் இருப்பாங்க, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான் தயாங். கரெக்டாக அந்த பீரியட் முடிஞ்சு இப்போ தயாங்கும் வெளியே போகிறான். ஒரு கிளாஸ் நின்று பார்த்துட்டு போகிறான் குக்கியை. இப்போ தயாங் அந்த கிளாஸை விட்டு வெளியே போனதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளே முணுமுணுத்துக்கிறாங்க. இந்த டீச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு ரீ, ஆனால் ஆள் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். இவ்வளோ அழகுக்கு திமிரு இருக்க தான் செய்யும், ஆனால் ஸ்டூடெண்ட்கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது, ஐயையோ நம்மளால் முடியாதுப்பா. நல்ல வேலை இவரை 1 பீரியடுக்கு மட்டும் போட்டாங்க. இந்த கிளாஸுக்கே அவர் தான் டீச்சராக இருந்தால் அவ்வளோதான், நம்மளாலாம் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் குக்கியை காட்டினா அவள் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறா. இந்த சார் ரொம்ப சூப்பர் இல்லை, கூல் இல்லை? ஆமாண்டி, ஏன் சொல்ல மாட்டேன், நீ படிக்கிற ஆள், அதனால உனக்கு இதெல்லாம் பெருசாக தெரியாது. நான் அந்த அளவுக்கு படிக்காதவ, எனக்கு அவரை பார்த்தா கோபம் தாண்டி வருது. ஏன்டி இப்படி சொல்கிற? நம்ம நல்லா படித்தா நல்லது தானே? ஆமாம், நீ தான் சொல்லிட்டு தெரியணும். எவன் உட்காந்து படிக்கிறது? இங்கே பாரு, வந்ததுமே லெக்சர் இருக்காத குறை தான்.
மற்றபடி இப்படி இரு அப்படி இரு அந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும். ஹூ, முடியலடி. எப்படி குக்கி உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? என்ன இதுதான் நல்லதுன்னு என் வீட்டில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்னவோ போடி, நீ தான் அப்படி இருக்கிற. உங்களுக்கெல்லாம் படிக்கிற எண்ணமே இல்லை போல். அதனால தான் அந்த சார் அப்படி சொன்னதுக்கு உங்களுக்கெல்லாம் கோவம் வருது. வராதடி பின்ன. எப்போ பாரு படி படி படின்னா கடுப்பா இல்லை? என்னவோடி, உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மனுஷனை, அப்படி தானே? சே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அவர் சொன்னது நல்லா இருக்குன்னு ஐ அப்ரிஷியேட் தேட். பார்த்தாலே தெரியுது. இப்படின்னு அந்த 1 டே ஃபுல்லாக கிளாஸ் ரொம்பவே நல்லா தான் போயிருக்கும். குக்கி இப்போ காலேஜெலாம் முடிஞ்சு போகிற டயத்தில் தான் வெளியே நின்று பார்த்துட்ருக்குறா. ஓய், என்ன இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குற? யாருக்காக? என் ஃப்ரெண்டுக்காக. உன் ஃப்ரெண்டுக்காகவா? அப்படி தெரியல எனக்கு. வேறு எப்படி தெரிஞ்சுது? எனக்காக வெயிட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஏன் உங்களுக்காக வெயிட் பண்ணணும்? என்ன நீ லவ் பண்ணுறல? என்ன நான் உங்களை லவ் பண்ணுறேன்னா? இல்லை யார் அப்படி சொன்னது? யாரும் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை, பார்த்தாலே தெரியுது. இல்லை அதான் சொன்னல, என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணேன். ஏய், சும்மா வாயை திறந்தாலே பொய் தான். நீ எனக்காக தானே வெயிட் பண்ணேன், எனக்கு நல்லா தெரியும். நான் ஏன் உனக்காக வெயிட் பண்ணணும்? நான் தான் உன்னை லவ்வாக பண்ணுறேன். அதை தான் நான் சொல்கிறேன். நீ என்னை லவ் பண்ணுற, அதனால தான் நீ எனக்காக வெயிட் பண்ணுற. அதெல்லாம் கிடையாது சாரா. இங்கே பாரு, என்ன இந்த மாதிரிலாம் காலேஜுக்குள்ளெல்லாம் சொல்லிட்டு தெரியாத, புரியுதா? நான் உன்னை லவ் பண்ணுறேன்ல. ஏய், ஆல்ரெடி முக்கால்வாசி காலேஜுக்கு தெரிஞ்சிச்சு நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறேன்னு. என்ன? நான் யாருக்கிட்டேயும் சொல்லலையே. அதான் நான் இருக்கேன்ல, அதான் சொல்லிட்டேன். என்ன சாரா பண்ணுற நீ? நீ ஏன் இப்படி பண்ணுற? இந்த மாதிரிலாம் ஏன் சொல்லி வச்ச? எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்ச என்ன அவ்வளோதான், எனக்கு ஒன்று போட்டுருவாங்க. ஏய், என்ன கொன்று போட்டுருவாங்க, என்ன போட்டுருவாங்கன்ட்டு சும்மா சொன்னேன். இன்னும் யாருக்கும் தெரியாது. பட் நீ என்ன லவ் பண்ணுற, அது மட்டும் கன்ஃபார்ம். எதை வச்சு அப்படி நீ சொல்கிற? நீ இப்போ எனக்காக வெயிட் பண்ண பற்றியா, அதை வச்சு? இல்லை நீ அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடுறத. நான் உன்னை லவ்வெல்லாம் பண்ணலை. இங்கே பாரு குக்கி, நீ என்ன லவ் பண்ணுற, ஐ நோ தட். சாரா, நீ நிஜமாவே சீரியஸாக தான் சொல்கிறியா? நீ என்ன லவ் பண்ணுறன்னு? ஹே, இங்கே பாரு, இது பப்ளிக்காக இருக்குது, அதனால் என்னால் டப்புக்குன்னு இழுத்து உனக்கு கிஸ் அடிக்க முடியாது. பட் ஒன்று சொல்லிட்டா, ஐ ட்ரூலி லவ் யூ. உங்ககிட்ட இவ்வளோ சிம்பிளாலாம் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு நினைக்காத. எனக்கு இப்படி தான் தெரியும். இந்த பொக்கே கொடுக்குறது, ரோஸு கொடுக்குறது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் லவ் ட்ரூ. உன்னை நான் லவ் பண்ணுறேன். இந்த 1 மாதமாக உன்னை புலி பண்ணிட்டு இருந்தேன்ல, அதெல்லாம் எதனால் நான் நினச்சேன்? நீ மற்ற எவளும் உன்னை அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால மட்டும்தான் நான் மட்டும் ஒன்று சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தேன், அவ்வளோதான். உனக்கு ஒன்று தெரியுமா? இங்கே நான் செகண்ட் இயர் தான். பட் ஆனாலும் இங்கே எனக்கு பயப்படாத ஆளே இல்லை. என்னை பார்த்தாலாம் தொட்டம் நடுங்குவானுங்க. என்ன சாரா சொல்கிற? நிஜமாவா சொல்கிற? ஆமாம், இந்த 1 மாதம் நீ பார்க்கலையா? இல்லை. அது சரி, நீ இந்த கமுக்குனியாட்டிருக்கு. அதான் வந்தோம்மா படித்தோம்மா போனோம்மான்னு இருக்கிற. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, புரியுதா? வீட்டில் இருந்து காலேஜுக்கு வந்துட்டின்னா என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் கிளாஸ் ரூமுக்கு போகணும். என்ன? ஆமாம், இனிமேல் அப்படி தான். ஏன் சார் அப்படி பண்ணுற? இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? கிளாஸ்க்கெல்லாம் டைம் ஆகாதா? நான் தான் சொல்கிறேன்ல, ஜஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு நீ உன் கிளாஸுக்கு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பேசிட்டு போகணும். அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன? இனிமேல் என் கூட தான் கேன்டீன் வரணும். நீ என்ன இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு என்ன நீ ரூல்ஸ் போடுற? பேபிகள், நான் ரூல்ஸ் போடல. என் லவ்லியான சொப்பியான இந்த குக்கி எப்படி இருக்கணுங்கிறத சொன்னேன். நீ யார்கிட்ட வேணால் பேசு, பழகு, அதெல்லாம் ஒன்று நான் தப்பு சொல்ல. ஆனால் என்கிட்ட பேசிட்டு போகணும். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசிட்டு போகணும். காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட பேசிட்டு கிளாஸ் ரூமுக்கு போகணும். இதை நீ ரிக்வெஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. உங்ககிட்ட தானே கொஞ்சம் இருக்கட்டும். சாரா, என்ன உனக்கு எதுவும் பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா? ஏய், என்ன கொஞ்சம் இறங்கி வந்தால் ஓராக பேசுகிறேன். ஏதோ நம்ம ஆளு தானே, பேசலாம் ஓராக பேசுகிறேன். என்னை பார்த்தா என்ன உனக்கு பைத்தியம் மாதிரி தருதா? ஆமாம், நான் பைத்தியம்தான். ஆனால் உன் மேலே மட்டும்தான் பைத்தியமாக இருக்கிறேன். சாதாரணமாக சொல்கிற பைத்தியம்லாம் என்ன நினச்சிக்காத, புரியுதா? ஐ ஒன்லி ஃபால் இன் லவ் வித் குக்கி பைத்தியம். என்ன? ஆமாம், நான் உன்னோட பைத்தியம். ஸோ நீ என்ன பைத்தியம்னு சொல்லிக்க, தப்பே கிடையாது. நான் இப்போ அப்படி தான் இருக்கிறேன், உன் மேலே பைத்தியமா. 1 மாதத்துக்குலாம் இப்படி வருமா அப்படி வருமாண்ணா என்கிட்ட கேள்வி கேட்டுறத செம்ம டென்ஷன் ஆயிடுவோம். பார்த்துக்க, உன்னை நானும் ட்ரூவாக லவ் பண்ணுறேன். இப்படியெல்லாம் பேசுகிறத வச்சு நீ ஏதோ பொழுதுபோக்குக்கு என்னை பின்னாடி சுற்றுறா. சும்மா ஏதோ
வேறு எதுக்கும் என்ன லவ் பண்ணுறான் அப்படிலாம் நினச்சிடக்கூடாது, புரியுதா? ஐ ட்ரூலி லவ் யூ. சாரா, அது ஓகே ஃபைன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. டெல்மினா. என்ன சொல்லணும்? ஏய், எனக்கு ரிப்ளை பண்ணு. என்ன ரிப்ளை பண்ணு? லவ் யூ டூன்னு சொல்கிறீ. என்ன மிரட்டுற? மிரட்டி எல்லாம் லவ் பண்ணக்கூடாது, அது உனக்கு தெரியாதா? இவ்வளோ பேசுகிற, இதெல்லாம் உனக்கு தெரியாதா சாரா? ஓ ஓகே, நீ கோவப்படும் போது கூட க்யூட்டாக இருக்கிற. சரி, எனக்கு ரிட்டர்ன் சொல்லு. என்ன சொல்லணும்? அதான் லவ் யூ டூன்னு சொல்லு, இல்லை மீ டூன்னு சொல்லு, ஏதாவது ஒன்று சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது, அதுக்கு நீ வேற ஆளை பாரு. ஏய், என்ன பெர்மிஷன் கொடுக்குற? உனக்கு பரவாயில்லையா நான் வேறு எவ்வளோ லவ் பண்ணா? உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன, என் பின்னாடி 3-4 கியூ நிற்கிது, இன்னும் வருவாளுங்க. அதில் ஏதாவது ஒன்று தட்டிடுவா? உனக்கு ஓகேண்ணா சரி. ஒருக்கி மாதிரி பேசுகிறத பற்றியா? இவ்வளோ அறிவு இருக்கா இல்லையா? அது எப்படி என்னையும் லவ் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தையும் பார்ப்பான்? சிச்சி, இவ உண்மையுமே பைத்தியம்தான். என்ன உள்ளுக்குள்ளே திட்டுற போல? இங்கே பார், நான் போகணும், பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மூஞ்சை திருப்பிட்டு போயிடுறா. ஓ குக்கி, நீ பண்ணுறது எல்லாமே க்யூட்டாக இருக்குது. இன்னும் நாளுக்கு நாள் உன் மேலே ஃபாலின் ஆகிட்டே இருக்கிறேன். நீ எப்போ ஓகே சொல்ல போறியோ எனக்கு தெரியல. எனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்ணுறேன்னு, பட் வெளியே சொல்ல மாட்டேங்கிற. ஓகே, ஐ வெயிட்டிங் ஃபார் யூ பேபி அப்படிங்கிற மாதிரி சாராவும் சொல்லிவிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டா. இத்தனையுமே தயாங்க உள்ளேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். யார் இந்த பொண்ணு குக்கிக்கிட்ட ரொம்ப வளைஞ்சு பேசிகிட்ருக்குறான்? ஸ்டார்டிங்கில் ஏதோ சீனியர் பேசுகிறான்னு நினச்சிட்டு கம்முன்னு இருந்தேன், ஆனால் இப்போது இல்லை, இது இப்படியே விடக்கூடாது. அண்ட் இப்போ கட் பண்ண ஒரு காஃபி ஷாப்பை தான் காட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லு மச்சான், அவள் கூட ஒரு பொண்ணு ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்குது. அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு எனக்கு நீங்கள் சொல்லணும். அதுக்காக தான் முக்கியமாக நான் உங்களை கூப்பிட்டேன். ஏன் மச்சான், பேசினா பேசிட்டு சும்மா ஃப்ரெண்டாக கூட பேசியிருக்கலாம். டேய், அப்படி இருந்தால் நான் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்க மாட்டேன். இது வேறு மாதிரி தெரியுது, என்ன இதுன்னு என்கிட்ட கேட்டு சொல்லு. சரி மச்சான். அண்ட் இப்போ கட் பண்ணால் மறுநாள் தான் காட்டுறாங்க. என்கிட்ட தான் ஜிமின்னு சொல்லிகிட்ருக்குறான். மச்சான், அந்த பொண்ணு பேர் சாரா, செகண்ட் இயர் படிக்கிறா, நம்ம ஊர் தான்டா. ஓ அப்படியா, சரி. குக்கிக்கிட்ட எந்த மாதிரி தாட்டில் பழகுறா? அவள் லவ் பண்ணுறாளாண்டா. என்ன? ஆமாம் மச்சான், அவளை லவ் பண்ணுறாளாம். எனக்கு தெரிஞ்சு குக்கியும் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் மச்சான். என்னடா சொல்கிற? ஆமாம் மச்சான், விசாரிச்சா அப்படி தான் தெரியுது. ஓ, எனக்கு ஆரம்பத்திலே தோணுச்சு, அதனால தான் கேட்க சொன்னேன். சரி, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் மச்சான், என்ன நீ இந்த வேலையை கண்டிப்பாக செய்தான் ஆகணுமா? ஏன் கேட்குற? இல்லை, உனக்குன்னு ஒரு வேலை இருக்குது, அதை விட்டுட்டு ஏன்டா இங்கே வந்தேன்? இங்கே பாரு ஜெமீன், அவள் என் கண்ணு முன்னாடி இருக்கணும், அதுக்காக மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நான் வந்தேன். உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது மச்சான், நீ போ. சரி மச்சான், நான் கிளம்புறேன். சரி அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு ஜிமீனும் கிளம்பிடுறான்.